கோவையில வஉசி மைதானத்துல 2வது நாளா தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருது. இளைஞர்கள் அங்க அதிக அளவுல குவிஞ்சு வர காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நேத்துல இருந்து தகவல்களையும் நீங்க வழங்கிட்டு இருக்கீங்க. இப்ப அங்க என்ன சூழல் நிலவுது? எவ்வளவு பேர் அந்த போராட்டத்துல இப்ப பங்கெடுத்துட்டு இருக்காங்க? தமிழரசன், நீங்களே இப்ப அங்க பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து கோவை வஉசி மைதானத்தில் 2வது நாளாக இளைஞர்கள், பொதுமக்கள், இளம் பெண்கள் என ஒன்று திரண்டு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் இங்க வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட நேற்று 12 மணி அளவில் தொடர்ந்த போராட்டமானது இரவு முழுக்க, அதாவது கடும் பனி, குளிர்காற்றை பொருட்படுத்தாமல் இந்த மாணவர்கள், இளைஞர்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. இவங்களோட கோரிக்கை ஒன்னே, இந்த ஆண்டே ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் தற்போது இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது நம்மிடையே இந்த போராட்டத்தில் பங்கு கொண்ட பெண்கள் நம்மிடையே அவரிடமே பேசலாம். இப்ப நீங்க 2வது நாள் இந்த போராட்டம் நடைபெற்று வருது, உங்களோட கோரிக்கை என்ன? எங்களோட கோரிக்கை என்னன்னா, மிருகவதை தடுப்பு சட்டம்ல காளையை வந்து சேர்த்திருக்காங்க, அதை வந்து நீக்கணும். அந்த அமெண்ட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் ஜல்லிக்கட்டு தடையை நீக்க முடியும். இதை யார் பண்ண முடியும்? மத்திய அரசு. மத்திய அரசு என்ன பண்ணுது? வாய மூடி அமைதியா இருக்கு. எங்களுக்கு தேவை வீடியோ கான்பரன்சிங் பண்ண முடியுது, துக்ளக் பத்திரிகைக்கு ரிப்போர்ட் கொடுக்க முடியுது. ஆனா எங்க கூட பேசுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல. மத்திய அமைச்சர்கள் கூட போய் பேசுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல. ஏன் டைம் இல்ல? ஓட்டு போட்டு நாங்க செலக்ட் பண்ணுவோம், அவங்க யாரு கூட உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இல்ல, நாடு நாடா சுத்த தெரியும்.